வெல்கம் டு கோகுல் கிச்சன். இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது ஈவினிங் ஸ்நாக்ஸ் வெங்காய பக்கோடா. இது ரொம்பவே ஈஸியாக இருக்குங்க. டீ போகிற டைமில் நம்ம இதை செஞ்சு முடிச்சிடலாங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ஆல் கிளிக் கொடுங்க. தேவையான பொருட்கள்: கடலை மாவு 100 கிராம் எடுத்துருக்கேங்க. மீடியம் சைஸ் வெங்காயம் 3 நல்லா நீட் ஷேப்பில் மெலிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் மல்லித்தழை, தனி மிளகாய்த்தூள் 1/2 ஸ்பூன் அளவு எடுத்திருக்கேன். சோம்பு 1/2 ஸ்பூன். இப்போ மாவை ஒரு கிண்ணத்தில் கொட்டிக்கிறேங்க. காரத்துக்கு தனி மிளகாய்த்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்க்குறேன். வெங்காயம் நம்மளுக்கு பொடிசாக கட் பண்ணுறதை விட இந்த மாதிரி நீட் ஷேப்பில் கட் பண்ணி போட்டால் தான் பக்கோடாக்கு நல்லாயிருக்கும். சோம்பு 1/2 ஸ்பூன் சேர்க்குறேங்க. நம்மளுக்கு பக்கோடா சாப்பிடும்போது இந்த சோம்போட ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. கொஞ்சமாக கருவேப்பிலையை பொடிசாக கிள்ளி வச்சுருக்கேன். ஒரு பச்சை மிளகா காரத்துக்கு போட்டிருக்குங்க. உங்களுக்கு இது வேண்டான்னா நீங்கள் பச்சை மிளகா யூஸ் பண்ண தேவையில்லைங்க, தனி மிளகாய் தூளே போதும். கூடவே கொஞ்சமாக மல்லி தண்ணியும் சேர்க்குறேன். தேவையான அளவு உப்பு. இப்போ மாவெல்லாம் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. நம்மளுக்கு அந்த வெங்காயத்தில் இருக்கிற தண்ணியே கொஞ்சம் மாவு ஈரப்பதமாக ஆகிடும். நம்ம அதுக்கப்புறமா தண்ணி சேர்த்துக்கலாங்க. உங்களுக்கு பக்கோடா கலர் வேணும்னா கொஞ்சமாக ஒரு சிட்டிகை அளவு கேசரி பவுடர் சேர்த்துக்கலாங்க. நான் இதில் சேர்க்கலை. இப்போ இந்த கடலை மாவில் லேசாக கொஞ்சம் ஈரப்பதமாக வந்திருக்குங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டாச்சுங்க. ஒரு 1/4 டம்ளர் அளவு தண்ணி சேர்க்க போகிறேன். இப்போ கொஞ்சமாக ஒரு 1/4 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேங்க. இப்போ நம்ம கையால் கொஞ்சமாக சேர்த்துக்கலாங்க. நம்மளுக்கு மாவு நல்லா கெட்டியாக இருக்கணும். நம்மளுக்கு தண்ணியாக இருந்துச்சுன்னா எண்ணெய் அதிகமாக இழுக்க ஆரம்பிச்சிடும். நம்மளுக்கு கடலை மாவு அதிகமாக இருக்கக்கூடாதுங்க. அந்த வெங்காயம் தான் நம்மளுக்கு தெரியணும். அப்போ தான் எண்ணெயில் பொரிச்சு எடுக்கும்போது அந்த வெங்காயத்தோட ஃப்ளேவர் நல்லா மொறு மொறுன்னு கிடைக்குங்க. நம்மளுக்கு சாப்பிடவும் நல்லாயிருக்கும். இப்போ மாவை இந்த அளவுக்கு பிசைஞ்சு எடுத்தாச்சுங்க. நம்மளுக்கு ஒரு 5 நிமிஷம் ஊறட்டும். இப்போ பக்கோடா போட வானல் வச்சுருக்கேங்க. எண்ணெய் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். நம்மளுக்கு அந்த பக்கோடாலாம் முங்குற அளவுக்கு சேர்த்துக்கலாங்க. இப்போ இந்த அளவுக்கு நான் எடுத்துருக்கேங்க. நம்மளுக்கு ரொம்ப பெருசாக போட்டாலும் நம்மளுக்கு நல்லா இருக்காது. கொஞ்சமாக மீடியம் சைஸாக எடுத்து இப்போ எண்ணெயில் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் ரொம்பவும் கொதிக்கிற அளவுக்குலாம் இருக்கக்கூடாதுங்க. நம்ம பக்கோடா போடும்போது மேலே நம்மளுக்கு கலர் கொடுத்துரும். உள்ளே அந்த கடலை மாவோட பச்சை வாசனை அப்படியே இருக்கும். அடுப்பை மீடியமான தீயில் வச்சு நம்ம பக்கோடாவை எண்ணெயில் நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாங்க. நமக்கு ஈவினிங் டைமில் டீ குடிக்கும்போது ஏதாவது மொறுன்னு ஸ்நாக்ஸ் சாப்பிட்ணுன்னு தோணுங்க. அந்த டைமில் நம்ம வெளியில் போய் வாங்கி சாப்பிடுவோம். ஆனால் சுத்தமான ஆயிலில் செய்ய மாட்டாங்க. நம்ம வீட்டிலையே கடலை மாவு வெங்காயம் இருந்துச்சுன்னா நம்ம டீ கூட பக்கோடா செஞ்சு சாப்பிட்லாங்க. பக்கோடா நல்லா கலர் வந்திருக்குங்க. நான் இது கூடவே ஒரு இனுக்கு கருவேப்பிலை சேர்த்து எண்ணெயிலே பொரிச்சு எடுக்க போகிறேங்க. நம்மளுக்கு அதோட வாசனையும் நல்லாயிருக்கும். அந்த கருவேப்பிலை நம்ம சாப்பிடும்போது நம்மளுக்கு சீரணமாகுங்க. இப்போ பக்கோடாவெல்லாம் ஆயிலேருந்து எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாங்க. இப்போ மீதி இருக்க எல்லா மாவையும் நான் பக்கோடா போட்டுக்கிறேங்க. இப்போ அடுப்பை நம்ம ஃபுல் சிம்மில் வச்சிடலாங்க. நம்ம ஏற்கனவே பொரிச்சு எடுத்ததுனால எண்ணெய் ரொம்ப சூடாக இருக்கும். நம்மளுக்கு இந்த டைமில் பக்கோடாவை போட்டோம்னா சீக்கிரம் கலர் கொடுத்துருங்க. பாருங்கள், பக்கோடாவில் எண்ணெய் இருக்கவே இல்லை. நம்ம சேர்த்த எண்ணெய் அப்படியே இருக்குது. இந்த பக்கோடா கூட நம்ம சட்னி வச்சு கூட சாப்பிட்டுக்கலாங்க. ஆனால் ஈவினிங் டைமில் டீ சாப்பிடும்போது நம்மளுக்கு சட்னி கூட தேவைப்படாதுங்க. நல்லா மொறுன்னு வெங்காய பக்கோடா ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ஆல் கிளிக் கொடுங்க.